ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சப்பாத்தி, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி வச்சு குருமா செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுக்கலாம். நான் 5-6 உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு நான் தண்ணி ஊற்றி குக்கர்லாம் வேக வச்சுருக்கேன். பேபி உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு தான் இது. இது நல்லா வேகட்டும், வெந்தோன்னு பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒரு 5 விசில் விட்டு எடுத்தேன் நான். அதனால் ரொம்ப குழஞ்சிற மாட்ட தான் இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் வெந்துருந்துச்சு பாருங்கள். இந்த அளவு நல்லா வெந்துருக்கு. தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்சம் ஆறணும்னா தோல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். நல்லா தோல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். சின்ன உருளைக்கிழங்கு தான் அது, பெருசு கிடையாது, சின்னது தான். பேபி உருளைக்கிழங்கு மட்டும். தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி எல்லாம் கழுவிட்டு வச்சுருக்கேன். இது காஞ்ச பட்டாணி கிடையாது, பச்சை பட்டாணி தான் அது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் இடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு குண்டான அடுப்பில் வச்சிடலாம். நான் ஏன் சில்வர் பாத்திரத்தை செய்கிறது இல்லைன்னா அது அடி பிடிக்குது, எதனாலன்னு தெரில. என்னோடய சில்வர் பாத்திரம்லாம் நிறைய இருக்குது, ஆனால் அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் செய்கிறதில்ல. சரி, இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட் டைம் இது வந்து இப்போ தான் குழம்பு வைக்கிறேன். குருமா வைக்க போகிறேன், இதில் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. எங்கேயுமே ஒரு டைம் செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். ஆனால் செஞ்சேன்னா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ வந்து பட்டை வகைகளை சேர்த்துட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரியட்டும். இது வந்து உருளைக்கிழங்கு வந்து எங்கள் ஊரில் வந்து இது வந்து ரொம்ப கிரேவி மட்டும் வந்து தொட்டுக்க செய்வாங்க. இது உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இதெல்லாம் செஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த கல்யாணக்கார வீட்டில் இது மாதிரிலாம் செய்வாங்க, நல்லாயிருக்கும். அது அடிக்கடி இதை செய்வாங்க. இது வந்து கொஞ்சம் தண்ணியாச்சா நம்ம சப்பாத்தி, தோசை இது மாதிரி வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் சாப்பாடு சாப்பிட்லாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரசம் வச்சு இது மாதிரி தொட்டுக்க போனால் செம்மையாக இருக்கும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கல்யாணக்கார வீட்டில் தான் அது அதிகம் செய்வாங்க. பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு குருமா செய்வாங்க. குருமாங்கிற தொட்டுக்க மாட்டோம் செய்வாங்க, அது நல்லாயிருக்கும். அது இப்போ வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய், 3 பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். காரத்துக்கு இந்த மிளகாய் தூள் சேர்க்கும், பச்சை மிளகாய் மட்டும் தான், வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. காரம் வேணால் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எனக்கு 3 மிளகாய் போதும், நல்லா காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு 3 மிளகாய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக அரைச்சி எடுத்துருந்துச்சு. கொஞ்சம் நல்லா நேவாகவே அரைச்சி எடுத்துருக்கேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். வெங்காயம் அதுக்குள்ளே வதங்கிட்டு இருக்கு நல்லா. கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு பழனிக்கு. இன்னும் கூட்டம் சரியான கூட்டமாக தான் இருந்துச்சு. போயிட்டு எப்படி சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு நல்லபடியாக. ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து வகுந்து சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டையும் இடித்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை நல்லா போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது மட்டும் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்க, இல்லை வயலில் வேலை செய்கிறாங்க, அப்படிலாம் இருந்தாங்கன்னா இது மாதிரி செய்வாங்க. நல்லாயிருக்கும். இது ஸ்கூல்லாம் படிக்கும்போதே போயிட்டு வரும்போதெல்லாம் இது மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த சிக்கன் கிரேவி இது மாதிரிலாம் தொட்டுக்கெல்லாம் பண்ணி வச்சுருப்போம். செம்மையாக சாப்பிடுவோம் நாங்கள். நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உருளைக்கிழங்கு குருமா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது குருமா மட்டும் செய்யணும், ரொம்ப கெட்டியாக இருக்கும். அது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த வயலில் வேலை செய்கிற ஆளுங்களுக்குலாம் நிறைய இது செய்வாங்க. இந்த குருமா இந்த இதை தொட்டுக்க மாட்டோம். இது வந்து ரொம்ப கெட்டியாக செய்வாங்க. நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கோம், இன்னும் ரொம்ப கெட்டியாக செய்வாங்க. ஒரு நாளைக்கு கெட்டியாக செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரச சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா தோல் சுருங்க வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா தோல் சுருங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி பாருங்கள். நல்லா அடி பிடிக்குது. இதனால நான் வந்து இந்த சில்வர் பாத்திரத்துலாம் செய்கிறதே கிடையாது. எதனால் அது அடி பிடிக்குதுன்னு தெரில. எல்லாமே இதனால் அடி பிடிக்கிறனால தான் செய்கிறதே கிடையாது. செஞ்ச பாத்திரத்துலேயே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, செஞ்சத்துலேயே செஞ்சலாம். நான் புதுசாக தான் ஒன்று யூஸ் பண்ணவே மாட்டேன், அப்படியே தான் இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் நிறைய பொருள் வாங்குவேன், ஆனால் யூஸ் பண்ண எனக்கு மனசு வராது. அப்படியே புதுசாகவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால தான் அதிகம் வந்து நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குலாம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நம்ம வந்து உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அதனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான். ஏன்னா கொஞ்சம் உப்பு அதிகமாக போயிட்டுனா உருளைக்கிழங்குல நம்ம உப்பு சேர்த்து தான் நம்ம வேக வச்சோம், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கலாம்.
தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்கள் சூப்பராக. இப்போ பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை பட்டாணி வந்து முளப்பு வந்துருச்சு. இது நல்லது தான். முளப்பு வந்து நம்ம எந்த இதாக இருந்தாலும் பச்சை பயிறு இது மாதிரிலாம் முளப்பு கட்டி சாப்பிட்றது தான் நல்லது தான். அந்த பச்சை பயிரெலாம் முளப்பு வச்சு நம்ம வந்து குழம்பு செஞ்சால் நல்லது தான். இதுக்கு பாதி தான் முளைச்சிட்டு என்னது பரவாயில்லன்னா அதையும் சேர்த்துட்டு அதாவது உடம்புக்கு நல்லது தான் நம்மள சாப்பிட்றது. நாளைக்குலாம் எங்கள் ஊரில் முளைப்பாரி, அடுத்த நாள் கும்பாபிஷேகம். போக தான் முடியல. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. என் தங்கச்சியும் ஃபோன் பண்ணாங்க. நான் போகலை. சரி அடுத்த 2 வாரம் கழிச்சு நான் ஊருக்கு போகிற மாட்டம் இருக்குது. அதனால் நான் போகலை. நான் வரலம்மா நீங்கள் பாருங்கண்ணே நான் அடுத்த மாதத்துல வரேன் அப்படின்னு அடுத்த மாதம் நான் ஒரு 10ஆந்தேதி போல் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லோரும் வருவாங்க. அடுத்த நெக்ஸ்ட் வீக் இங்கே வராங்க. ஜாலியாக அவங்களோட என்ஜாய் பண்ண வேண்டியதான். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான். நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள். எங்கள் பெரியம்மா பையன் வந்து வெளிநாட்டுலேருந்து வந்திருக்கான், சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கான். அவன் கண்டிப்பாக இங்கே வா என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணான், ஊருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் சரி நீ இங்கே வா நான் வரல அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்கான் அடுத்த வாரம். தங்கச்சியோட வீட்டுக்காரவங்க, தம்பி இன்னொரு தம்பி எல்லோரும் ஒன்றா வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் எல்லோரும் இன்னைக்கு சேலம் அடுத்த வாரம் வராங்க. இன்ன வரைக்கும் வந்ததே இல்லை யாருமே. ஃபஸ்ட் டைம் வராங்க. நல்லா அவங்களாம் கூப்பிட்டு போய் நல்லா ஊர் சுற்றிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த சின்ன பொடியாக கூட கட் பண்ணலாம். இந்த சைஸ் போதுன்னு ஒரு உருளைக்கிழங்கு 4, 8 கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த சைஸ் போதும்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இன்னும் பொடியாக வேணா கூட கட் பண்ணிக்கலாம், இல்லைனா இப்போ மசிச்சு போட்டுறவங்க கூட போட்டுக்கலாம். நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை சேர்த்துனா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அப்புறம் வந்து தண்ணி சேர்த்தலாம். வெறும் தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத சேர்க்க வேண்டியதான். இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது. டக்குன்னு இது செஞ்சிடலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் அரைச்சிருக்க தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியான செய்யக்கூடியது. ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் இது ரொம்ப கெட்டியாக செஞ்சோம்னா சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். ரசம் வச்சு தொட்டுக்கையாக சாப்பிட்டுக்கலாம். நம்ம இங்கெல்லாம் சைடிஷ் அப்படி இப்படின்னா அது வந்து நம்ம வந்து தொட்டுக்கை வந்து சாப்பாடுக்கு தொட்டுக்கிட்டு தான் சாப்பிட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு தான் சாப்பிடுவாங்க எங்கள் ஊர் சைடு. நம்ம ஏதாவது பொரியல் பண்ணோம்னா அது வந்து நம்ம ஏதாவது தொட்டுக்கிட்டு ஏதாச்சும் குழம்பு வச்சு நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அந்த பொரியலே பிசைஞ்சு தான் சாப்பிடுவாங்க. அதான் அங்கேக்கு நம்ம ஊருக்கு இங்கே உள்ள டிஃப்ரெண்ட்டு. நல்லா கொதிச்சு வருது பாருங்கள், சூப்பராக வாசனையும் நல்லா இருக்குது. இப்போ தான் தேங்காய் அரைச்சி வச்சுக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். என் வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்க மட்டும் தெரியும். ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்த டயர்டு எனக்கு. இன்னும் டயர்ட் போகவே இல்லை. கொஞ்சமாக மிக்சியை நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடிடலாம். நம்ம வந்து மஞ்சத்தூள் தேங்கினா வெள்ளை கலரில் இருக்கும். மஞ்சத்தூள் சேர்த்தாலும் கொஞ்சம் மஞ்சளாக தெரியுது. அது ஆப்ஷனல் தான். மஞ்சத்தூள் போட்டாலும் போட்டுக்கலாம், போடலாமே இருந்துக்கலாம். நான் வந்து போட்டுக்கேன் லைட்டாக. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் திறந்து பார்க்கலாம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஆகுது. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ சப்பாத்தி நம்ம போட்டுக்கலாம். மாற்றி வச்சுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம வந்து இதில் இந்த அடுப்பில் வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். இது வந்து இறக்கணுன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஒரு சப்பாத்தி போட்டு தேய்ச்சி போட்டாச்சு. டக்குன்னு வேலை முடிஞ்சிடல. ஹாட் பாக்ஸ் வச்சா கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அதனால் டக்குன்னு வேலை முடியாதாண்டி ஒரு அடுப்பில் சப்பாத்தியும் ஒரு அடுப்பில் குழம்பும் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. குருமாவும் மல்லித்தலை மேலாப்பில் மலைச்சாறு மட்டும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தி போட்டு சுட சுட நம்ம சாப்பிட வேண்டியதான். சப்பாத்திலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்க மாட்டேன். மாவு பிசையும் போதும் சரி, சப்பாத்தி சுடும் போதும் சரி, கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்க மாட்டேன். எண்ணெய் சேர்த்தா எனக்கு என்னமோ பிடிக்காது. அதெல்லாம் எண்ணெயும் சேர்க்கறது கிடையாது. சும்மா அப்படியே மாவை பிசைஞ்சு அப்படியே போடுறது தான். ரொம்ப சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். இது வந்து நான் வந்து நர்சூஸில் தான் மாவு வாங்குவேன், எப்பொழுதும் வாங்குறது.
நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எண்ணெய் சேர்க்கவே தேவையே கிடையாது. கொஞ்சம் கூட நான் எண்ணெய் சேர்க்கவே கிடையாது சப்பாத்தியில். சூப்பரான உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சப்பாத்தியும் ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் நான் சொல்லக்கூடாது, நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஆனால் யாரும் என் தம்பியெல்லாம் வரட்டும், அவங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவன் தான் என் தம்பி தான் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பான். நீ இப்படியா சமைப்ப, நீ நான் சமைக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அவனுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து நம்ம அசைச்சிட வேண்டியதுதான். சூப்பராக உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குருமா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.